This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிவப்பு நிற பீட்ரூட்டும் அது தரும் சூப்பரான நன்மைகளும். சக்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? கொஞ்சம் இனிப்பு சுவை கொண்ட பீட்ரூட்டில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன? இதனை கேரட் போல சமைக்கலாமா, பச்சையாக சாப்பிடலாமா என்பது இந்த பதிவில் பார்ப்போம். பீட்ரூட் என்றவுடன் முதலில் ஞாபகம் வருவது ஏபிசி ஜூஸ் தான். உடல் எடை குறைக்க, சருமம் பொலிவு பெற ஏபிசி ஜூஸ் உதவும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஏபிசி ஜூஸ் உடல் எடை குறைக்க உதவாது. அதில் உள்ள சர்க்கரை நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை உயர்த்தும். இதனால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த ஜூஸை தவிர்ப்பது நல்லது. மேலும் மற்றவர்கள் தினமும் எடுத்துக்கொள்ளாமல் வாரத்திற்கு 2 முறை எடுத்துக்கொண்டால் போதுமானது என்று கூறுகின்றனர். சர்க்கரை நோயாளி, சிறுநீரக கோளாறு, செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் பீட்ரூட்டை தவிர்ப்பது நல்லது. பீட்ரூட்டை தினமும் நம் டயட்டில் எடுத்துக்கொள்ளாமல் வாரத்திற்கு 2-3 முறை எடுத்துக்கொண்டால் போதுமானது. அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் இதன் மூலம் கிடைக்கும். கேரட் போல பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். பச்சையாக சாப்பிடுவதால் அது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். மேலும் அதில் இருந்து கிடைக்கும் சத்துக்கள் ஒன்றும் கிடைக்காது. பீட்ரூட்டை வேக வைத்து சாப்பிடுவது மட்டும் நல்லது. பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ள காய்கறி பீட்ரூட். இவை இருதய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. பீட்ரூட் ஜூஸை தினமும் எடுத்துக்கொண்டால் சருமம் பொலிவு பெறும். இதனை அரைத்து முகத்தில் மாஸ்க் போன்று பயன்படுத்தலாம். சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்க பீட்ரூட் உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளில் பீட்ரூட்டும் ஒன்று. அதை தொடர்ந்து டெய்லி நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாது. வாரத்தில் 2 நாள் 3 முறை மட்டுமே அதை எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் கேரட் சாப்பிட்ற மாதிரி பச்சையாக அதை சாப்பிடாம அதை வேக வச்சு சாப்பிட்றதுனால மட்டுமே அதில் இருக்கக்கூடிய சக்திகள் நம்ம உடலுக்கு வரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ்ன்றது உடல் எடை குறைப்பதாக பலரும் நம்பிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் அது உடல் எடை குறைக்காது. மேலும் பார்த்திங்கன்னா சர்க்கரையை ரத்தத்தில் அதிகப்படுத்தும். எனவே சர்க்கரை நோயாளிகளும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களும் அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.